Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 13.3ல கொஸ்டின் நம்பர் 4 வந்து நம்ம பார்க்க போகிறோம். வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி காம்ப்ளிகேட்டட் சம்ஸ்லாம் கூட வந்து ஈஸியாக புரியுது உங்கள் வீடியோஸ் பார்க்கும் போது அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஸோ நிறைய பேர் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்களோட டவுட்ஸ் எது இருந்தாலுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் கமெண்ட்டை வந்து பார்க்கும் போது நான் அதுக்கு வந்து ரிப்ளையும் வந்து பண்ணுவேன். வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு வந்து வீடியோஸ் வந்து ஷேர் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன் ஆன்சரிங் அ கொஸ்டின் ஆன் அ மல்டிபிள் சாய்ஸ் டெஸ்ட், a student either knows the answer or guesses. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மல்டிபிள் சாய்ஸ் டெஸ்ட் வந்து இருக்குது. அதில் வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ எப்படி அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க? எய்தர் நோஸ் தி ஆன்சர், அவங்களுக்கு ஆன்சர் வந்து தெரியும், இல்லாட்டினா கெஸ் பண்ணி அதை வந்து அந்த சாய்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. லெட் 3/4 be the probability that he knows the answer. ஸோ 3/4 அப்படின்றது வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியுது அப்படின்றது. ஸோ அப்போ ஈவெண்ட் E1 வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? the student knows the answer. அடுத்தது, ஸோ அப்போ E2 வந்து என்ன வரும்? and 1/4 be the probability that he guesses the answer. அப்போ E2 வந்து என்னது? student guess the answer. ஸோ இப்போ இங்கே E1ம் E2வும் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 வந்து என்னது? 3/4 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 இஸ் 1/4. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் நம்ம எழுதிட்டோமா? அடுத்தது, assuming that a student who guesses at the answer will be correct with probability 1/4 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன இங்கே வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட் வந்து யார் கெஸ் பண்ணுறாங்களோ ஆன்சரை வில் பி கரெக்ட். அந்த கண்டிஷன், அதாவது ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கணும், ஆனால் அவங்க கெஸ் பண்ணவங்களாவும் வந்து இருக்கணும். ஸோ அப்போது with probability 1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி that the student knows the answer given that he answered it correctly? ஸோ அப்போ ஏ அப்படின்றது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து answered it correctly. அதே மாதிரி இங்கேயுமே வந்து answer will be correct அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ வந்து என்னது? ஈவெண்ட் ஏ வந்து student answers correctly. The student answered correctly. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப், இப்போ வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்டூடெண்ட் நோஸ் தி ஆன்சர்? நோ தி ஆன்சர்னா என்னது? E1 கண்டிப்பாக வந்து வரும். given that he answered it correctly. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 given A. அதாவது ஏ ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க வந்து நோஸ் தி ஆன்சர் கிவன் ஆன்சர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா E1 given A அதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ E1 given A எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 given A is equal to probability of E1 into probability of A given E1. பேஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணுறோம். by probability of E1 into probability of A given E1 in plus probability of E2 into probability of A given E2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ E1 E2 நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து இது கண்டுபிடிக்கணும். ஸோ A given E1 வந்து என்ன? A given E1னா கரெக்டுன்னு வந்து தெரியும். assuming that the student who guesses the answer will be correct with the probability 1/4 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப், அவங்க வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து என்னது? guesses the answer. அப்போனா A given E2
அது வந்து என்னது 1/4 according to the question. And probability of A given E1, அதாவது கரெக்ட் தான், ஆனா ஸ்டூடெண்ட் நோஸ் தி ஆன்சர் அப்படின்றது வந்து 1. ஏன் 1 அப்படின்னா ஆன்சர் வந்து தெரியும் அப்படின்னும் போது அது வந்து ஒரு ஷுவர் ஈவெண்ட். இப்போ வந்து ஒரு எம்சிக்யூ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நான் வந்து அதுக்கான ஆன்சர் வந்து எழுதுறேன், கரெக்டாக எனக்கு அந்த ஆன்சர் தெரியுது, அதனால நான் எழுதுறேன், அப்போ ஷுவர் ஈவெண்ட் அது. ஸோ ஷுவர் ஈவெண்ட்னா வந்து நம்மளுக்கு 1 வந்து வரும். ஸோ இப்போ அப்படியே வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா P of E1 வந்து என்னது 3/4 into A given E1. A given E1 is 1 by, and இங்கே P of E1 is 3/4 into A given E1 is 1 plus E2 வந்து 1/4 into A given E2 is 1/4. ஸோ அப்போ 3/4 வந்து நியூமரேட்டரில் வந்து நம்மளுக்கு வந்துடும். அண்ட் இங்கே 3/4 ப்ளஸ் 1/16 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 3/4 பை இங்கே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 16 தான் வந்து எனக்கு வரும், இன்ட்டு 4 இன்ட்டு 4. ஸோ வந்து 12 ப்ளஸ் இங்கே வந்து இன்ட்டு 1 இன்ட்டு 1. ஸோ 1. ஸோ இட் வில் பி 3/4 பை 13/16. ஸோ அப்போ 3/4 இன்ட்டு 16/13. இது 4 1 டைம், இது 4 4s. ஸோ 12/13. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த 12/13 அப்படின்னு வந்து நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து என்னது, ஸோ ப்ராபபிலிட்டி தட் த ஸ்டூடெண்ட் நோஸ் த ஆன்சர் அண்ட் கிவன் தட் த ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. ஸோ அவ்வளோதான் வந்து 4th கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ 5th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். Laboratory blood test is 99% effective in detecting a certain disease when it is in fact present. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு லெபார்டரியில் பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, 99% அது வந்து எஃபெக்டிவாக இருக்குது. எதுக்காகனா அந்த சர்டன் டிசீஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. However, the test also yields a false positive result for 0.5% of the healthy person tested. அதாவது if the healthy person is tested, then with probability 0.005 the test will imply he has the disease. அதாவது தப்பான ரிசல்ட் வந்து காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, 99% எஃபெக்டிவாக இருக்குது ஒரு சர்டன் டிசீஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு, ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அந்த டிசீஸ் வந்து இருந்துச்சுன்னா அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டெஸ்ட் வந்து ஃபால்ஸ் ரிசல்ட்டும் வந்து தருது. அதாவது ஹெல்த்தி பர்சனாக இருக்கிறவங்களுக்கும் அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை வந்து காமிக்குது. 0.5% அப்படின்னா வந்து என்னது 0.005 the test will imply he has the disease இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது அந்த பிளட் டெஸ்ட்ல வந்து காமிக்குது. இஃப் 0.1% of the population actually has the disease. ஸோ இப்போ 0.1% வந்து பாப்புலேஷனில் டிசீஸ் வந்து இருக்கு. அண்ட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அ பர்சன் ஹேஸ் த டிசீஸ் கிவன் தட் ஹிஸ் டெஸ்ட் ரிசல்ட் இஸ் பாசிட்டிவ். ஸோ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 0.1% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து டிசீஸ் வந்து இருக்குது, 0.1% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு. அண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி தட் த பர்சன் ஹேஸ் த டிசீஸ், அந்த பர்சனுக்கு டிசீஸும் இருக்குது, ரிசல்ட்டும் பாசிட்டிவ்னு வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே E1 அப்படின்றது வந்து என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, ஈவெண்ட் E1 வில் பி the person has the disease. And E2 வந்து என்னது, the person is healthy. So E2 அப்படின்றது the person is healthy, இல்லைன்னா healthy person அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஏ ஈவெண்ட் வந்து இங்கே என்னது, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, the person has the disease, அதுதான் வந்து இங்கே டிசீஸு ஹெல்த்தின்னு வந்து எழுதியிருக்கோம். அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்து பாசிட்டிவ், அதுதான் வந்து ஈவெண்ட்டு ஏ.
the test result is positive. So இப்போ probability of E1 வந்து என்ன வரும், the person has the disease. ஸோ அப்போ இங்கே கொஷனில் படித்து பார்த்தோம்னா 0.1% of the population actually has the disease அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா வந்து என்னது 0.1% வந்து has the disease. அப்போ 0.1 by 100 பர்சன்டேஜ்னால டிவைடட் பை 100 பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து இங்கே எனக்கு என்ன வரும் 0.001 வந்து எனக்கு கிடைக்கும். இதை நீங்கள் அப்படியே வந்து 0.1 by 100 வந்து வச்சுக்கலாம், இல்லைன்னா 1/1000 வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் ஃப்ராக்ஷனில் வச்சுக்கிறேன். எப்பவுமே நான் வந்து என்னோட 10th வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ஆல்வேஸ் மேக் இட் அஸ் ஃப்ராக்ஷன். ரொம்ப டெசிமலில் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்குலேஷன் வந்து ஹார்டாக வந்து இருக்கும். ஸோ மேக் இட் அ ஃப்ராக்ஷன். அந்த ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக ஆன்சர் எழுதும் போது உங்களுக்கு அதை டெசிமலில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக டெசிமல் வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதுங்க. அண்ட் மிடில் ஆஃப் த சம்மில் டெசிமல் கண்டுபிடிச்சி அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அது மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக எடுத்து எழுதும் போது உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும், அது வந்து உங்களுக்கு வேரியேஷன் வந்து காமிக்கும். ஆன்சரில் சின்ன லைட் வேரியேஷன் வந்து இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர் வந்து 8.25 அப்படின்னு இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இல்லை 8.75 இருக்குன்னா நம்மளுக்கு வந்து 8.05 இந்த மாதிரி வரும். இல்லாட்டினா வந்து 7.95 இந்த மாதிரிலாம் வந்து ஆன்சர்ஸ் வந்து வரும். பிகாஸ் ஏன்னா வந்து நம்ம வந்து டெசிமலில் மாற்றும் போது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுவோம். அது கால்குலேஷனும் நம்மளுக்கு கஷ்டமாக்கும். அதே மாதிரி ஆன்சர்லேயும் வந்து ஸ்லைட் வேரியேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து காமிக்கும். ஸோ அதனால சேஃபர் சைடுக்கு எப்பவுமே வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் மாற்றி வச்சுக்கிறதே வந்து ரொம்ப நல்லது. ஸோ அப்போ இங்கே 0.1/100 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 1/1000 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போ ஸோ P ஆஃப் எப்பவுமே P ஆஃப் E1 ப்ளஸ் P ஆஃப் E2 வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 1. ஆட் பண்ணும் போது 1 நம்ம எல்லாத்துலேயும் வந்து எழுதுவோம். ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது 1 வந்து வரும். ஸோ அப்போது இங்கே P ஆஃப் இப்போ இதுக்கு வந்து கண்டுபிடிக்கும் P ஆஃப் E2 தான் வந்து நம்மளுக்கு வேணும். ப்ளஸ் இங்கே வந்து என்னது 1/1000 is equal to 1. So P of E2 will be equal to 1 minus 1/1000. So it will be 1000 minus 1/1000 which is 999/1000 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E1. ஸோ A given E1 என்னது ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது ஃபார் த டிசீஸ் பர்சன். கிவன் தட் த பர்சன் ஹேஸ் த டிசீஸ் அண்ட் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற போது என்ன வரும் 99% அப்படின்னு கொஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே அதான் 99% எஃபெக்டிவ் இன் டெஸ்டிங் அ டிசீஸ் வென் இட் இஸ் இன்ஃபேக்ட் ப்ரெசென்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் இஸ் 99/100 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E2. அதாவது A அப்படின்றது என்னது ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது, E2ன்றது ஹெல்த்தி பர்சன். ஸோ இந்த ரிசல்ட் பாசிட்டிவ் ஃபார் ஹெல்த்தி பர்சன். அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட் ஃபார் 0.5% ஆஃப் ஹெல்த்தி பர்சன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 0.5% which is 0.5/100 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ விச் இஸ் அகெயின் 5/1000 அப்படின்னு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதெல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா அப்படியே வந்து பேஸ் தியரம்ல சப்ஸ்டியூட் பண்ண நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அ பர்சன் ஹேஸ் த டிசீஸ் கிவன் தட் ஹிஸ் ரிசல்ட் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னா அவங்க ரிசல்ட் வந்து பாசிட்டிவ்னு வந்து வந்திருக்கு. அப்போ வந்து கிவன் ஏ வந்து இட் இஸ் கிவன். அப்போ வந்து என்னது probability that the person has the disease na E1 given A இதுதான் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இதை நான் எப்படி எழுதலாம், பேஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ P ஆஃப் E1 into P of A given E1 by P of E1 into P of A given E1 plus P of E2 into P of A given E2. அப்படியே எடுத்து எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும்.
ஸோ P of E1 வந்து என்னது 1/1000 into A given E1 is 99/100 by இங்க அதே தான் 1/1000 into 99/100 plus P of E2 வந்து 999/1000 into P of A given E2 is 5/1000. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நியூமரேட்டரில் 99 by எத்தனை ஜீரோஸ் இருக்குது 1 2 3 4 5. அதே மாதிரி டினாமினேட்டரில் பார்ப்போம் 99 by 1 2 3 4 5 plus 999 into 5 by 6 zeros followed by 6 zeros 3 4 5 6. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம இதை எல்சிஎம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நான் என்ன பண்ணணும், இந்த டினாமினேட்டர் பார்ட் மட்டும் இன்ட்டு ஒரு ஜீரோவால் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு 99 by 1 2 3 4 5. ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன வரும் 1 2 3 4 5 6. ஸோ அப்போ இன்ட்டு இங்கே வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், எல்சிஎம் எடுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ 990 வந்துடும் ப்ளஸ் இங்கே வந்து அப்படியே எழுதிக்கிறேன் 999 into 5. ஸோ இப்போ இந்த ஜீரோஸ் இந்த 5 zeros கேன்சல் ஆகிடும் அண்ட் இங்கே வந்து இங்கேயும் 5 zeros கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 99/1 வந்து இருக்கும் அண்ட் டினாமினேட்டரில் இதை நான் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அண்ட் இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5985/10 வந்து இருக்கும். ஸோ அப்போ 99/1 into 10/5985 வந்து வரும். ஸோ வந்து நம்மளுக்கு 990/5985 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இதில் வந்து 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோம்னா 198 வந்து வரும். அண்ட் இதுவும் 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1197 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 9 டேபிள்ஸில் வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம், 9 2s are and 2s are வந்து வரும். அண்ட் திருப்பியும் 9 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறோம் 133. ஸோ ஆன்சர் வந்து 22/133 வந்து வரும். அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 5th question. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 6 வந்து பார்க்கலாம். ஸோ 6th question, there are 3 coins, one is a 2-headed coin. ஸோ மொத்தம் 3 காயின் வந்து இருக்குது, அதில் வந்து ஒன்று வந்து 2-headed காயின், அதாவது 2 பக்கமே வந்து ஹெட் இருக்கிறது. அனதர் இஸ் அ பயாஸ்டு காயின் தட் கம்ஸ் அப் ஹெட் 75% ஆஃப் த டைம் அண்ட் த தேர்ட் இஸ் அன் அன்பியாஸ்டு காயின். So one of the 3 coin is chosen at random and tossed. It shows head. What is the probability that it was the 2-headed coin அப்படின்றது தான் வந்து question. ஸோ இங்கே 3 ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ E1 வந்து என்னது, the chosen coin is 2-headed. அடுத்தது E2 வந்து என்னது, the chosen coin is biased. And E3 வந்து என்னது, the chosen coin is unbiased. ஸோ இங்கே E1, E2, E3 இதெல்லாமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இதை எப்படி எழுதலாம், அண்ட் ஏ வந்து இங்கே என்னது, இங்கே ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி தட் இட் வாஸ் த 2-headed காயின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே அதாவது இங்கே வந்து ஏ வந்து என்ன ஈவெண்ட், டாஸ்டு காயின் ஷோஸ் ஹெட். த டாஸ்டு காயின் ஷோஸ் head. So probability of E1 will be என்னது 1/3. அதாவது இங்கே வந்து மொத்தம் 3 காயின் இருக்குது, அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணுறோம். ஸோ 1/3. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 வந்து அதுவுமே வந்து என்னது 1/3. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் E3 அதுவுமே வந்து 1/3. ஏன்னா 3 காயின்ஸுக்குமே வந்து என்னது, தே ஹாவ் ஈக்குவல் சான்சஸ் ஆஃப் பீங் சோசன். அதனால தான் வந்து நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதனால நம்மளுக்கு வந்து அது 1/3 1/3 1/3 வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் ஏ வந்து காயின் ஹெட்டு வந்து காமிக்குது. ஸோ இப்போ அடுத்தது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி நம்ம வந்து எழுதலாம். ஸோ
ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராபபிலிட்டி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னது, டூ ஹெட்டட் காயின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் வந்து ஏ வந்து என்னது ஹெட்டு அண்ட் கிவன் தட் இட் இஸ் அ டூ ஹெட்டட் காயின். ஸோ E1 அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், அதாவது ரெண்டு பக்கமே, அதாவது காயினோட ரெண்டு சைட்லையுமே வந்து ஹெட்டு தான் வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து இட் வில் பி 2/2. ரெண்டு பக்கம் அதுல வந்து ரெண்டுமே ஹெட் தான். நம்மளுக்கு என்ன வேணும், இட் இஸ் கிவன் தட் இட் இஸ் அ டூ ஹெட்டட் காயின். E1 அப்படின்றது the chosen coin is two headed coin. அப்போ அதே மாதிரி நம்மளுக்கு A வந்து என்னது, shows head. So head and given that it is a two headed coin. அப்போ possibilities வந்து 2 and நம்மளுக்கு டோட்டலும் வந்து 2 heads. So 2/2 வரும், which is 1. அடுத்தது இது. So probability of A given E2, அதாவது it is a head, அதாவது head வரணும், probability that it shows head given that it is a biased coin அப்படின்றது தான். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, another is a biased coin and that comes up head 75% of the time அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 75% of the timeனா என்ன அர்த்தம், 75% வந்து P of A given E2 which is 75/100 அப்படின்னு வந்து அர்த்தம். அண்ட் சிம்பிளிஃபை பண்ணால் 3/4 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் probability of A given E3. ஸோ E3 அதாவது tossed coin வந்து it shows head given that the coin is unbiased. அதுதான் வந்து A given E3. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன வரும், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்கணும். அன்பியாஸ்டு காயின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் இஸ் அன்பியாஸ்டு காயின் அப்படின்னு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அன்பியாஸ்டு காயின்னா வந்து என்னது, அதாவது காயின்னா இட் இஸ் அ ட்ரூ காயின். அதாவது காயின் எப்படி இருக்கும், ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல் இருக்கும், அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறது தான். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வேணும், நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் the coin shows head given that it is the unbiased coin. ஸோ அப்போ வந்து ட்ரூ காயின்னா ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல் தான் வந்து வரும். ஸோ பாசிபிலிட்டி வந்து என்னது, நம்மளுக்கு 1 தான், ஒரு ஹெட் தான் வரும் அண்டு வந்து மொத்தம் ரெண்டு சைடு. ஸோ வந்து 2 வந்துடும். ஸோ 1/2. உங்களுக்கு அப்படியும் இது வந்து புரியல அப்படின்னா 50%ன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஸோ இங்கே வந்து 1/2ன்னு எடுத்துக்கலாம். இல்லாட்டினா வந்து இது வந்து அன்பயஸ்டு காயின் அப்படின்றதுனால ஹெட் வர்றதுக்கு 50% சான்சஸ் அண்ட் டெய்ல் வர்றதுக்கு 50% சான்சஸ். ஸோ 50% இங்கே பர்சன்டேஜில் கொடுத்தனால நான் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன். ஸோ 50%னா 50/100. ஸோ அப்போனா வந்து 1/2. அகெயின் அதே தான் வந்து நம்மளுக்கு வரும். நான் உங்களுக்கு வந்து புரியறதுக்காக ரெண்டுத்தையுமே வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி தட் இட் வாஸ் த டூ ஹெட்டட் காயின், அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போனா ப்ராபபிலிட்டி ஆஃப் டூ ஹெட்டட் காயின் அண்ட் கிவன் வந்து என்னது, என்ன கொடுத்துருக்காங்க, இட் ஷோஸ் ஹெட்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து E1 given A, அதாவது டாஸ்டு காயின் ஷோஸ் ஹெட். ஸோ E1 given A. இப்போ இதுக்கு வந்து பேஸ் தியரம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். P of E1 into P of A given E1 வந்துடும். அண்ட் P of E1 into P of A given E1 வரும். ப்ளஸ் P of E2 into P of A given E2 plus P of E3 into P of A given E3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம் வேல்யூஸ் எல்லாத்தையும். P of E1 வந்து 1/3 into A given E1 வந்து 1/1/3 into 1 வந்துடும். ப்ளஸ் P of E2 வந்து 1/3 and A given E2 வந்து 3/4 ப்ளஸ் 1/3 into 1/. ஸோ இப்போ இதை அப்படியே வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 3 இங்கே கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே வந்து 1/3 வரும். டினாமினேட்டரில் 1/3 ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 1/6 வந்து வரும். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம் நம்ம 3, 4 and 6க்கு. ஸோ 3, 4, 6 2, இது வந்து 3 2 டைம்ஸ், இது 2 3s. ஸோ 2, இது வந்து 1 டைம் அண்ட் இங்கே வந்து 3. ஸோ 3 2s are 6, 6 2s are 12. ஸோ 12 தான் வந்து எல்சிஎம். ஸோ 1/3 அண்ட் இங்கே வந்து 12 வந்துடும் அண்ட் இங்கே வந்து இன்ட்டு 4. ஸோ 4 ப்ளஸ் இங்கே வந்து 4 3s are. ஸோ 3 ப்ளஸ்
into 2. அப்போ இங்கேயும் into 2. So 2. So அப்போ 1/3 by இங்கே 4 plus 3 7, 7 plus 2 9/12. So 1/3 into 12/9. So 3 1 time 3 4s are. So 4/9 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். அதாவது probability that it was a two-headed coin and it shows head. அது வந்து இதான் வந்து probability. ஸோ இந்த சம்மோட நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.